அதுக்கப்புறம் எந்த காவல்துறையிலையும் இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணலை, எங்கேயுமே பேசலை. ஒரு வருடத்துக்கு பிறகு தன் மகளை இவர் டைவர்ஸ் பண்ணிவிட்டார். அவகிட்ட ஒரு மிரட்டி பணம் கேட்குறாங்க, பெரிய பணத்தை ஒரு 5 கோடி கொடுங்க, ஏதோ ஒரு பணம் கேட்குறாங்க. அது சரியாக தகவல் தெரியவில்லை. தெரியாத தகவலை பொய்யா சொல்லக்கூடாது, எனக்கு சரியாக தெரியாது. ஆனால் பணம் கேட்டு அவரை மிரட்டுவதாகவும் பணம் இவரால் கொடுக்க முடியாது என்ப நிலையில் வந்தபோது தன் காரை கேட்டதாக கூட நிறைய பேர் சொல்கிறாங்க. என்ன இதை கேட்டார் அதை கேட்டார்னு. எனக்கெல்லாம் தெரியாத விஷயத்தை நான் பேசுவதில்லை, எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். அவர் மீது ஒரு வருடத்துக்கு முன்பாக நடந்த ஒரு நிகழ்ச்சியை இன்றைக்கி நீங்கள் குற்றம் சாட்டினா உங்களுடைய பின்னோக்கம் என்னவென்று சொன்னால் இவரை எப்படியாவது பழி வாங்கிவிட வேண்டும். இவங்க இதுக்கு மொத்த நிகழ்வுக்கு காரணம் என்னென்னா, அவரை தன்னுடைய மகளை இவர் டைவர்ஸ் பண்ணிட்டார், இவர் இந்த ஊரை விட்டு வெளியே போய்விட வேண்டும் என்று அவர் விரும்பினார்கள். அவங்க நினச்சாங்க இவர் வெளியூருக்கு ஓடிடுவார்னு. இவர் திரும்பி இங்கே வரமாட்டார். அவர்கிட்ட திருச்சபை பிடுங்கி அவர்கிட்ட எடுத்தாச்சு, இங்கே யாரும் இல்லை என்ற சூழ்நிலையில் அவர் திரும்பி வந்து அதே ஊரிலே ஒரு ஆலயத்தை ஆரம்பிக்கிறார் என்று சொல்லும்போது இவங்களுக்கு மிகப்பெரிய கோபம் வருகிறது.